ஹலோ மக்களே, நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். டே 3யோட டீட்டெயில்டு லெசன்ஸ் பார்த்துடலாம். டே 1, டே 2, டே 3 இந்த டேஸுக்கெல்லாம் லெசன்ஸ் எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 டீகோட் சிலபஸ் நம்ம ஆல்ரெடி சேனலில் கொடுத்துருக்கோம். ரெஃபர் பண்ணி பாருங்க. எந்தெந்த டேஸ் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டே 3ல 9th ஹிஸ்ட்ரியில் 2 லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 1 அண்ட் யூனிட் 3. நான் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் பெய்டு மெட்டீரியலில் பைலிங்குவல் கண்டென்ட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் நான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க லெசன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். நமக்கு 2 இம்பார்ட்டன்ட் வேர்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபேக்ட். இந்த ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்குது. அந்த ஒரு பொருள் மனிதர்கள் ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொருளை மாடிஃபை பண்ணிருக்கலாம். ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்கு, அதை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிருக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை டூல், ஒரு பொருளை பத்தி குறிக்கிறது தான் ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறது. நம்ம வந்து செய்யறதாவும் இருக்கலாம், இயற்கையா இருக்கிற பொருளாகவும் இருக்கலாம். அதை நம்ம வந்து எவிடன்ஸா எடுத்து யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் காக்னிஷன் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மென்டல் ப்ராசஸ். காக்னிஷன்ங்கிறது ஒரு மென்டல் ப்ராசஸ். நம்ம நாலேஜ் எப்படி இருக்கு, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தாட், எக்ஸ்பீரியன்ஸ், சென்சஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பேர் தான் காக்னிஷன். நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் எர்த் அண்ட் ஜியாலஜிக்கல் ஏஜ் பத்தி பார்த்துடலாம். ஆரிஜின் அப்படின்னு வரும்போது நம்ம ஹியூமன் ஹோமோசாப்பியன்ஸ்ல இருந்து வந்தோம் அப்படிங்கிற அந்த எவல்யூஷன் ஸ்டெப்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல ஒரு ஸ்டெப்லயுமே நமக்கு கிடைச்சிருக்க எவிடன்ஸ் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம கன்சிடர் பண்ற எவிடன்ஸ் ஃபாசில்ஸ் அண்ட் சாயில் லேயர்ஸ். இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான எவிடன்ஸா ஹியூமன் எவல்யூஷன், மனித பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம எடுத்துக்கிற ஆதாரங்களா இருக்கு. அடுத்து ஆர்கியாலஜி அப்படின்னு வரும்போது ஆர்கியாலஜிங்கிறது நமக்கிட்ட கிடைச்சிருக்க அந்த ஒரு எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு மனிதர்கள் முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத படிக்கிறது. ஸோ அவங்களுடைய இறந்த காலத்துல ஹியூமன் பாஸ்ட்ல அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்க பொருட்களை வச்சு படிக்கிறது தான் ஆர்கியாலஜி அப்படிங்கிறது. இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ்ட் வியா மெட்டீரியல்ஸ் ரிமைன்ஸ். நெக்ஸ்ட் பாலியோ ஆந்த்ரோபாலஜி. இந்த இடத்துல ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ், மனிதர்களோட முன்னோடிகள், அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்களுக்கும் முன்னோடியா இருந்தவங்க ஆன்செஸ்டர்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது தான் பாலியோ ஆந்த்ரோபாலஜி. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபாசில்ஸை வச்சு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத படிக்கிறது. நெக்ஸ்ட் நமக்கு எர்த் ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 4.54 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி தான் எர்த் வந்து உருவாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த கண்டிஷன், நம்ம கிட்ட இருக்க பிளான்ட், அனிமல், எவல்யூஷன் எல்லாமே சேர்த்து எர்த் உருவாகி இத்தனை ஆண்டுகள் வந்து ஆகுது. ஜியாலஜிக்கல் எரா பத்தி பாருங்க. புரோட்டிரோசாய்க். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு மல்டி செல்லுலார் லைஃப் உருவானது புரோட்டிரோசாய்க் அப்படிங்கிற காலம். இந்த MYA அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மில்லியன் இயர்ஸ் எகோ. ஸோ மில்லியன் இயர்ஸ் எகோ அப்படிங்கிறது தான் MYA அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நமக்கு மல்டி செல்லுலார் லைஃப் உருவானது புரோட்டிரோசாய்க் பீரியட்ல 600 to 542. ஸோ இயர்ஸ் எகோ அப்படின்னு படிக்கும்போது நமக்கு எல்லாமே இயர்ஸ் வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கும். நமக்கு ஒரு லைன் போட்ட ஒரு சார்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க 6th புக்ல. 0 அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிட்டு 1 2 10 சொல்லிட்டு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கும். அண்ட் இந்த பக்கம் நீங்க மெஷரிங் ஸ்கேல்ல மேக்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இங்க நம்ம 600ல இருந்து 542 அப்படின்னா 600 இங்க இருக்கும், 542 இங்க இருக்கும், 500 சொல்லிட்டு ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கும். 0 வந்துட்டு தென் வி ஸ்டார்ட். ஸோ பிஃபோர் எரா, பிஃபோர் காமன் எரா, பிசி ஏடியில் படிச்சிருப்பீங்க. அன்னோ டொமினி, பிஃபோர் கிரைஸ்ட். ஸோ ஏடி அப்படின்னு வர எல்லாமே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும். பிசியில் பிஃபோர் கிரைஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அதை நீங்கள் 6th புக்கில் ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல புரோட்டிரோசாய்க் அப்படிங்கிறது 600 to 542. பாலியோசாய்க்ங்கிறது 542ல இருந்து 251. இந்த பீரியட்ல ஃபிஷ், ரெப்டைல்ஸ், பிளான்ஸ் எல்லாமே உருவாயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டி செல்லுலார் லைஃப் அப்படின்னு வரும்போது சிங்கிள் செல் கிடையாது, மல்டி செல்லே உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ், ரெப்டைல்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு. மீசோசாய்க் பீரியட்ல தான்
டைனோசர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ டைனோசர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஜுராசிக் வேர்ல்டுங்கிற படத்துல பார்க்குறோம். டைனோசர்ஸ் உண்மையாவே இருந்திருக்கு. மீசோசாய்க்குங்கிற பீரியட்ல எக்ஸிஸ்டா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஜெனோசாய்க்குங்கிற பீரியட்ல நம்ம இயர்லி ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ், நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ்ல இயர்லி ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் ஆஸ்ட்ரேலோபித்தேசியஸ் அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஆஸ்ட்ரேலோபித்தேசியஸ் நமக்கு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியூமன் என்கொயரி அண்ட் இயர்லி நாலேஜ். நம்ம இயர்லி ஹியூமன்ஸ், நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் முன்னோர்கள் வந்து சன், மூன் அண்ட் நேச்சுரல் ஃபோர்ஸஸ், காற்று, இது எல்லாத்தையுமே கடவுளா வந்து வழிபட்டிருக்காங்க. ஸோ நம்ம சயின்டிஃபிக் நாலேஜ்க்காக அவங்க எழுதின என்னெல்லாம் அவங்க நமக்காக எழுதி வச்சிருக்காங்கிறத எடுத்து பார்க்குறோம். நிறைய அதில் நமக்கு ரிலீஜியஸ், மத சார்புடைய நிறைய தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. கூடவே அவங்களுடைய ரைட்டிங்ஸ், அவங்க எழுதி பத்திரமா வச்சிருந்த நமக்கு வந்து எவிடன்ஸா சயின்டிஃபிக் நாலேஜ்க்காக நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல இது வந்து நமக்கு லேக் ஆஃப் நாலேஜ் இன் ஷோ அ லேக் ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ். அந்த காலத்திலேயே அவங்க வந்து எவ்வளோ நாலேஜபிளா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிறது ஹெட்டரோடரஸ். நமக்கு தெரியும் ஹெரோடாட்டஸ், ஹிஸ்டரி ரைட்டிங் பிகேன் வித் ஹெரோடாட்டஸ். இவர் யாரும் இல்லை, இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி. நமக்கு ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி யாரு? ஹெரோடாட்டஸ். இவருடைய பீரியட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 484 இருந்து 425 BCE. நெக்ஸ்ட் நமக்கு 15th அண்ட் 16th செஞ்சுரி சிஇல இருந்து தான் நிறைய ரெனசன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே நம்மளோட சயின்டிஃபிக் இன்குவயரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிக்கிறாங்க ஜியாலஜி, பயாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஆர்கியாலஜி எல்லாத்துலேயுமே. நெக்ஸ்ட் நமக்கு இதுல குறிப்பிடுற ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ், அவங்க பயன்படுத்தின பொருள் எல்லாமே ஆர்கியாலஜியா தொல்பொருளா நம்ம வந்து மியூசியம்ல வச்சிருக்கோம். அண்ட் அங்க அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் கிட்ட கிடைச்சிருக்க ராக் அண்ட் சாயில் லேயர்ஸ் பத்தி படிக்கிறது பேரு ஸ்ட்ராட்டிகிராஃபி. ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்டடி ஆஃப் ராக் அண்ட் சாயில் லேயர்ஸ். நெக்ஸ்ட் டார்வினோட தியரி, இந்த எவல்யூஷன், ஹியூமன் எவல்யூஷன் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத டார்வின் தியரி மூலமா நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம், ஃபாசில், டூல்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே. அண்ட் டெசப்பரிங் இயர்லி ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ டெசப்பர்ட் அப்படின்னா அவங்க என்ன எழுதியிருக்காங்கிறது நமக்கு புரியாது, அதை நம்ம என்ன டீகோட் பண்ணி படிக்கிறது. நாட் டெசப்பர்ட் அப்படின்னா இப்போ வரைக்குமே நம்மளால அவங்க எழுதியிருக்க எழுத்துக்களை படிக்க முடியல. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல சில எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு அப்படிம்பாங்க, மெசபடோமியால சில எழுத்துக்கள் கிடைச்சிருக்கும்பாங்க. பட் அந்த எழுத்தெல்லாம் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியாம இருக்கிறத நாட் டெசப்பர்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெசப்பியரிங் ஏர்லி ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா எழுதியிருக்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த லெசன்ல கொடுத்துருக்க கீ கான்செப்ட் பத்தி பாருங்க. நேச்சுரல் செலக்ஷன், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், ஃபாசில், பாலியான்டாலஜி. ஸோ இந்த இடத்துல பாலியான்டாலஜினா ஃபாசில்ஸை பத்தி படிக்கிறது. 3 ஸ்டேஜா தாம்சன் நமக்கு வந்து பிரிக்கிறாரு இவங்களுடைய ஏஜஸ் பிரிச்சு. ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் அண்ட் அயன் ஏஜ் சொல்லிட்டு 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அப்ப இந்த 3 கேட்டகரியா பிரிச்சு டிவிஷன்ஸ் ஏஜஸ்ல கொடுக்கறது யாரு அப்படின்னா சிஜே தாம்சன். ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா கற்களை பயன்படுத்திருப்பாங்க, கற்காலம். பிரான்ஸ் அப்படிங்கிறது பிரான்ஸை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, செம்பு காலம். அயன் அப்படிங்கிறது அயன், இரும்பை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, இரும்பு காலம். நெக்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டரியில ஹியூமன் எவல்யூஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு வரும்போது சிம்பாஞ்சி இருந்திருக்கு, கொரிலாஸ், ஓரங்குட்டாஸ் எல்லாமே நமக்கு இருந்திருக்கு. 1 செகண்ட், ஃபோன் அடிக்குது. Sorry for the interruption. Human evolved from hominins in Africa. ஸோ ஹொமினின்ஸ் அப்படிங்கிற ஹியூமன்ஸ் வந்து ஆப்பிரிக்கால இருந்திருக்காங்க. இவங்களுடைய இயர்ஸ் பாருங்க, 7ல இருந்து 5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி தான் இந்த ஹொமினின்ஸ் அப்படிங்கிறவங்க வாழ்ந்திருக்காங்க. நிறைய கீ ஸ்பீசிஸ் பத்தி நம்ம படிக்கிறோம். ஆஸ்ட்ரேலோபித்தேகஸ் அப்படிங்கிறவங்க இயர்லி ஹியூமன் ஆன்செஸ்டர். ஹோமோ ஹேபிலஸ் அப்படிங்கிறவங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் டூல்ஸ் நிறைய வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து அவங்களால நிக்க முடியும், அவங்களோட பேக் போன் வந்து ஸ்ட்ரெயிட்டா அவங்களால நிக்க முடியும். அவங்க நிறைய ஹேண்ட்மேட் ஆக்சஸ் அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மோஸ்ட்லி இவங்க ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கால இருந்திருக்காங்க. ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் மாடர்ன் ஹியூமன்ஸ். ஸோ நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ஹியூமன்ஸ் வந்து
ஹோமோ சாப்பியன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸ் அண்ட் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தா ஏர்லியஸ்ட் லித்திக். லித் அப்படின்னா ராக். இந்த இடத்துல ஏர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜ் அப்படின்னு வரும்போது ஃபவுண்ட் இன் கென்யா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓல்டோவன் டூல்ஸ், அங்க யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து ஓல்டோவன் டூல்ஸ் எங்க இருந்திருக்கு, கென்யால. இங்க தான் நமக்கு முன்னாடி இருந்த ராக் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் லோவர் பேலியோலித்திக் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஹேபிலிஸ் அண்ட் எரெக்டர்ஸ் இவங்க 2 பேரும் தான் லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர்ல இருந்திருக்காங்க. ஹேண்ட் ஆக்சஸ், கிளேவர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, அவங்க பயன்படுத்தின டூல்ஸ். இந்தியாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் இந்த லோவர் பேலியோலித்திக் எங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா சென்னை, இசாம்பூர், கர்நாடகா. இசாம்பூர்ங்கிற பிளேஸ் கர்நாடகா, பிம்பேட்கா அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இங்கே நமக்கு கிடைச்சிருக்க ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்குவாட்ஸ், பெபிள்ஸ் அண்ட் காபிள்ஸ். நெக்ஸ்ட் மிடில் பேலியோலித்திக் அப்படின்னு வரும்போது நமக்கு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இங்க கிடைச்சிருக்கிறது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேக்ஸ், கிராப்பிள்ஸ், நைஃப் எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்பர் பேலியோலித்திக் யூரோப், நமக்கு க்ரோ மேக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க யூரோப்ல இருந்திருப்பாங்க. இதுதான் அப்பர் பேலியோலித்திக். அண்ட் மீசோல தமிழ்நாட்டில் எங்கெங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மிடில் தமிழ்நாட்டில் எங்கெங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்திருக்க எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நியோலித்திக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பையம்பள்ளி, வேலூர், தர்மபுரி, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாவில் நியோலித்திக் கல்ச்சர் வந்து இருந்திருக்கும். அயன் ஏஜ் அப்படின்னு வரும்போது அயன் டெக்னாலஜி பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அயன் ஏஜ்னா ஆதிச்சநல்லூர் பற்றி நம்ம வந்து படிக்கும். ஸோ இதெல்லாமே ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த பிளேஸ்ல கிடைச்சிருக்கு, அவங்களோட எவிடன்ஸ் அண்ட் அவங்க பயன்படுத்தின என்னென்ன டூல்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க எந்தெந்த பர்டிகுலர் கல்ச்சர்ல அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம் அப்படின்னு வரும்போது பேக்ரவுண்ட் டு ப்ரீ ஹிஸ்டாரிக். இங்க ப்ரீ ஹிஸ்டரி பீரியட் பிஃபோர் ரைட்டிங் வாஸ் இன்வென்டட். ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னா எழுத படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரைட்டிங் அப்படிங்கிறது வந்திருக்கும். தமிழ்நாடு ஹாஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் டேட்டிங் பேக் மில்லியன் இயர்ஸ். நம்ம ரொம்ப ரொம்ப நிறைய மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே தமிழ்நாடு அப்படிங்கிறது நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு எவிடன்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்குதாமா. எவிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப், தமிழ்நாடு அப்படிங்கிற பிளேஸ்ல ஹியூமன்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் வந்து நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து கிடைச்சிருக்கு. இதுல லோவர் அண்ட் லெமூரியா பத்தி, மிடில், மீசோலித்திக், நியோலித்திக், அயன் ஏஜ் பத்தி செப்பரேட்டடா ஒன்னொன்னு நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். முன்னாடி ப்ரீ ஹிஸ்டரிக் கல்ச்சர் அண்ட் டூல்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். அதையும் தாண்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம், தமிழகத்துல என்னெல்லாம் அப்படின்னு வரும்போது எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பிளேசஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அத்தினம்பாக்கம் நியர் சென்னையில் நமக்கு லோவர் பேலியோலித்திக் டூல் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. 1863ல சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட் பேலியோலித்திக் டூல் வந்து பல்லாவரத்தில் டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு. இதை வந்து மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அண்ட் அட் ப்ரெசென்ட்ல இந்த டூல் வந்து சென்னை மியூசியம்ல வச்சிருக்காங்க. லெமூரியா கண்டம் சொல்லிட்டு தமிழ்ல நிறைய படிச்சிருப்போம். ஸோ அதை பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க இருக்கு. இங்க கிடைச்ச லோவர் பேலியோலித்திக் டூல் வந்து பசால் சால்ட்ல உருவாக்கப்பட்டது. நார்த் ஆர்காட், தர்மபுரியில இது வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க, சப்மர்ஜ்டு காண்டியன், லெமூரியாங்கிறது ஒரு கண்டம், அது வந்து மூழ்கிடுச்சு கடல்ல அப்படிங்கிற மாதிரி தியரிஸ் வந்து நமக்கு இருக்கு. அது என்னன்னு ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மிடில் பேலியோலித்திக் வரும்போது புதுப்பேட்டை, தஞ்சாவூர், அரியலூர், சிவரக்கோட்டை இந்த பிளேஸ்ல நமக்கு மிடில் பேலியோலித்திக் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் மீசோலித்திக்னு வரும்போது தமிழ்நாடு, ஸ்ரீலங்கால ரெண்டையும் கனெக்ட் பண்ற 5000 BCEல தான் ஜியாலஜிக்கல் நோட் நமக்கு மீசோலித்திக் கல்ச்சர் பத்தி சொல்றாங்க. அண்ட் இது என்னெல்லாம் பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. டெரி சைட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். தூத்துக்குடி அப்படிங்கிற பிளேஸ்ல டெரி சைட் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் நியோலித்திக் அப்படின்னு வரும்போது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பையம்பள்ளி, வேலூர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இங்க நிறைய அனிமல்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்க, நிறைய கிராப் வந்து கல்டிவேட் பண்ணிருக்காங்க. அயன் ஏஜ் அப்படின்னு வரும்போது ஆதிச்சநல்லூர், திருநெல்வேலி, மதுராந்தகம், சானூர் அப்படிங்கிற பிளேஸ்ல, புதுக்கோட்டையில சித்தன்னவாசல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அயன் ஏஜ் மெகாலித்திக் பீரியட், பெருங்கற்காலம் அப்படிங்கிற பீரியட் ரொம்ப இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்காங்க. சங்கமேஜோட ஃபவுண்டேஷன் நமக்கு வந்து நியோலித்திக், சக்சஸர் ஆஃப் நியோலித்திக். ஸோ நியோலித்திக் இங்க வந்து பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ரெயினோட சவுண்டு தான். செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அயன் ஏஜ், மெகாலித்திக், பெருங்கற்காலம், சங்கம் ஏஜோட ஃபவுண்டேஷனா இது நமக்கு வந்து இருக்கு.
ஸோ லாஸ்டா இவங்க யூஸ் பண்ண பாட்டரிஸ் எந்த மாதிரி, மோஸ்ட்லி வந்து ரெட் அண்ட் பிளாக் வேர் பாட்டரி யூஸ் பண்ணிருப்பாங்க, அயன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க, மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது எந்த மாதிரிலாம் அயன்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அடிஷ்னல் நோட்ஸா இந்த ஒரு லெசன்ல கொடுத்துருக்கிறது, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல எழுதியிருக்காங்க, கையில வந்து எழுதுனாங்க அப்படிங்கிற நோட்ஸ் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. நியோலித்திக் அப்படின்னு வரும்போது நிறைய வந்து இந்த இடத்துல பாலிஷ்டு ஃபயர்ல வைக்கிறதுக்கு முன்னாடி பாலிஷ் பண்ண டூல்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அது ஹேண்ட்மேடா இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி வீட், பார்லி, பியர்ஸ் எல்லாமே விளைவிச்சிருக்காங்க. ஸோ டொமஸ்டிகேட்டட் இல்ல, கல்டிவேட்டட். எப்பனா 10,000 இயர்ஸ் எகோக்கு முன்னாடியே. நெக்ஸ்ட் நமக்குடைய சிம்பாஞ்சி அண்ட் பொனாபோ அப்படிங்கிற ரெண்டு மிருகம் நம்ம கிட்ட க்ளோசஸ்ட் லிவிங் ரிலேட்டிவ்ஸா இருந்திருக்கு. ஸோ ரெண்டு அனிமல் சிம்பாஞ்சி அண்ட் பொனோபோங்கிற ரெண்டு பேர் வந்து நம்ம கிட்ட லிவிங் ரிலேட்டிவா க்ளோசஸ்டா இருந்திருக்காங்க. நம்மளுடைய டிஎன்ஏ சிம்பாஞ்சியோட டிஎன்ஏவோட 98% வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இந்த லெசன்ஸ் இன்னும் இன்னொரு லெசன் இருக்கு, அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.